நம்பிக்கையோட நாங்கள் வேலை. இயக்குனர் சங்கத்தில் இயக்குனர்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லா சங்கத்திலையும் அந்த இருப்பாங்க. மியூசிக் சங்கத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் நீங்க மட்டும் பேசப்படுறவங்க மீறி யாருமே இந்த வளர்ச்சியை மட்டும் பேசாதான் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை 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 வேற யாருமே வந்து ஒரு வாய்ப்பு கூட இது பண்ணல. இல்லை இல்லை அதாவது பிரஸ் மீட் வந்து இப்போ அந்த கோர்ட்டு இடைக்கால தடை நாங்கள் விளக்கிறத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோம் தவிர எங்களுடைய பாடியை நாங்கள் இன்னும் கூப்பிடல. கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களும் பாடகிகளும் எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து உங்களுக்கு பேட்டி கொடுப்போம். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த அசோசியேட் உறுப்பினர் சொன்னீங்க. இப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டீங்க, இப்போ தலைவராக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து வாங்கிட்டு வரீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்து தலைவராக இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி சில பேர் இருந்திருக்காங்க போது அந்த ஒரு உறுப்பினர்களுக்கான பேசிக் நீட்ஸ் கூட இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா வந்து அவங்களுக்கான காப்பீடு இல்லை, மருத்துவ காப்பீடு இருந்து நிறைய சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு வந்து காப்பீடுன்றது கேட்குறாங்க, அது எந்த யூனியனாக இருந்தாலும். அப்போ இவங்களுக்கு வந்து யூனியன் இருக்கும்போது அவங்களுக்கான உரிமைகள் ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்ற அது ஒரு அடிப்படை உரிமை தான். அதுதான் அந்த அடிப்படை உரிமையை இவ்வளவு நாள் பழைய நிர்வாகிகள் அதை மறைக்கப்பட்டிருந்தாங்க. அதை தான் நாங்க வந்து இந்த புதிய நிர்வாகிகள்லாம் வந்து அதை வெளிப்படுத்தி அந்த உணர்வை கொண்டு வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் வந்து இன்னும் அவங்களால ஏத்துக்க முடியாம கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க பொதுக்குழுல அவங்க வந்து சம்மதம் கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் அசோசியேட் மெம்பருக்கெல்லாம் எல்லாம் உரிமை கொடுக்கலாம், ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு போயிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்ப அவங்களுக்கு அந்த ஏத்துக்கூடிய மனநிலை இல்ல, அது போக்குறதுக்காக உறுப்பினர்கள் சங்கத்துல பேசிக்கா ஒரு உறுப்பினருக்கான அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே கிடைக்கணும். அதிகபட்சம் ஒரு அடிப்படை உரிமைங்கிறது இட்ஸ் காமன் டு ஆல் அப்படிங்கிறது அவங்களுக்கான உரிமை ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்கிறேன். அதாவது அந்த உரிமையை மறைக்கிறானா சில ஃபார்மேட் வந்து இங்க வந்து தவறுதலா இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம். இந்த ஒரு இசையமைப்பாளர் 7 படம் பண்ணாதான் அவருக்கு வந்து அடுத்த தகுதிக்கு போகணும் இருக்கு. ஆனா அந்த இசையமைப்பாளர் உண்மையாவே வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்கார். 3 ஹிட் படம் கொடுத்துட்டார், 4 ஹிட் படம் கொடுத்துட்டார், 5வது படம் பண்ணிட்டார், 6வது படம் அவரால் பண்ண முடியல. அவர் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால 20 வருஷம் வந்து எந்த உரிமையும் இல்லாம அவர் இருந்துட்டு இருக்கார். அதே மாதிரி ஒரு மியூசிஷியன், ஒரு நல்ல மியூசிஷியன், அவர் வந்து 150 ரெக்கார்டிங் வாசிக்கணும்னு சொல்றாங்க, எழுதப்பட்டிருந்தது. ஆனா அவர் 149 வாசிச்சிருப்பாரு. அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கும், ஏதோ பிரச்சனை வந்திருக்கும். அந்த ஒரு ரெக்கார்டிங் வாசிக்க முடியாத காரணத்தால் எல்லாமே அவருக்கு தடையா இருக்கு. ஆனா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இருக்காங்க. இது நான் தலைவரா இருக்கும் போது எனக்கு நிறைய இதுதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எங்களால ஆக முடியல. ஏன் ஆக முடியலன்னா சில பிரச்சனை. ஒரு பாடகர் இருக்காங்க, 30 பாடல் பாடணும்ன்றாங்க. ஆனா இன்னைக்கு 7 பாடல் பாடினாலே போறன்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா ஹிட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மக்களால் அவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாடகர் பாடகி ஆயிட்டாங்க. ஆனா அவன் 30 பாடல் பாடினாதான் ஃபுல் மெம்பர் ஆகணும், லைஃப் மெம்பர் ஆகணும் என்ற ஒரு வலைதளம் பண்ணிருந்தாங்க. அதை நாங்க மெம்பர் கிட்ட விளக்கி, அது செயற்குழு, பொதுக்குழு, பேரவையில விளக்கி அதை நிவர்த்தி பண்ணி கொண்டு வந்தோம். அது அவங்களால ஏத்துக்க முடியாம சில பேரால தான் இந்த பிரச்சனை வந்து. இப்ப இளையராஜா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்களே, நீங்க ஏன் இவ்வளவு? சார் யாருமே வந்து நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது சார். அவங்க வேலைகள் பாக்குறாங்க. சங்கன்றத பொறுப்பு நான் வந்திருக்கேன் தலைவரா. இல்ல நிறைய வாட்டி பண்ணிருக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து தீர்மானம் பண்ணி கொண்டாங்க தான் எங்களை தான் சொல்லுவாங்க. நாங்க தீர்மானம் பண்ணி கொண்டு வந்துட்டோம், அதை வந்து தடை பண்ணிருக்கோம். நாங்க தீர்மானம் பண்ணி இது எல்லாராலும் நிறைவேற்றப்பட்டது. இது எல்லாருக்கும் பிடித்த ஒரு விஷயம். அதாவது 6 மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு கால் ஷீட்டை நாங்க இந்த முறை 4 மணி நேரம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா மெம்பர்ஸுங்களுக்கு பெனிஃபிட் பண்ணிருக்கோம். 6 மணி நேரம்னா அவன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும், அவன் நிறைய நேரம் பண்ணணும், அதனால நிறைய வேலைகளை வாங்கிடுவாங்க. அதனால 4 மணி நேரம் பண்ணா இன்னொரு காட்சிட்டு வரும், அந்த உறுப்பினருக்கு இன்னொரு பயன் கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்க யோசிச்சு கொண்டு வந்திருக்கோம். இது இசையமைப்பாளருக்கு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சரியாக சொல்லி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும்பொழுது இந்த தடை வந்து திரும்பி மீண்டும் வரப்போம். எல்லாமே சார் வேட்பு மனு தாக்கல் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஸ்க்ரூட்னி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தேர்தல் வந்து எல்லா விதமான இது முடிஞ்சிருச்சு.
முடிச்சு அந்த 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க வேண்டிய தேர்தல் 22ஆம் தேதி ஈவினிங் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்கியிருக்காங்க. சனிக்கிழமை வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க. சண்டே வந்து தேர்தல் நிறுத்தப்பட்டது. அந்த நிலையில இது வந்து ஸ்டே ஆயிருக்கு. மற்ற எல்லாமே நாங்க அந்த லெவல்ல தான் இருந்துட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணதுனால வேற எந்த விதமா ஸ்க்ரூட்னி எல்லாம் இல்லாம தேர்தலை சந்திக்க போறோம். தேர்தல் வரும்போதெல்லாம் நீங்களே பாத்துருக்கீங்க. நான் மீடியாவில் 2 வருஷமா இருக்கும். நாங்களும் பாத்துக்கணும். அடிக்கடிக்கு சண்டை வந்து இருக்கும். அடிச்சுப்பாங்க, கொண்டுப்பாங்க. நீங்க அதுக்கு போலீஸ்ல ஏதாவது இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா கண்டிப்பா சண்டை நடந்துனே இருக்கு ஒரு எலெக்ஷன்லயும். ஆமா, ஃபேமிலி எங்க சொந்தங்க சண்டை இல்லாத ஃபேமிலி எங்க சார் இருக்கு சார்? அப்படி ஒருவேளை நாங்க சண்டை போட்டாலும் வித்தின் 1 hour 2 hours அப்படி சிரிச்சு பேசுற ஒரு வழக்கம் தான் சார் எல்லா சங்கத்திலயும் அதுதான் சார் இருக்கு. உள்ள சண்டை போடுவோம், வெளியே வந்தோடனே செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் கண்டிப்பாக இந்த செய்தியை இந்த எலெக்ஷன் தேதி 18ஆம் தேதியை தெரியப்படுத்தி இந்த வெற்றிகரமான தேர்தல் முடிந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.